ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டர் டேப் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் டேபில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் போட்டிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட ரெசல்யூஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை டிஃபால்ட்டாக வந்து 16:9 இருக்கும். நம்ம இதை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 24 இருக்குது, இல்லை எனக்கு 29 நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளோட அவுட்புட் ஃபோல்டர் வந்து காமிக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைல் ஃபார்மேட் வந்து என்ன நம்மளுக்கு பிஎன்ஜியில் செட் ஆயிருக்கு, ஸோ ஜேபிஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டை கூட நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட கீபோர்டில் வந்து F12 வந்து ப்ரெஸ் பண்ணினா நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டரிங் இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தா நம்ம இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆப்ஷனில் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு F12 வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் லைன் திக்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டர் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.